ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, அப்பா உன்னிடம் பேச வந்துள்ளேன். நீ இதை கேட்பாயா? உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது. ஒவ்வொரு நாள் விடியலிலும் ஒரு பிரச்சனை கூடிக்கொண்டே போகிறது. பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை ஆகிறதே, சமாளிக்க முடியவில்லையே, மன அழுத்தமாகிறதே, மன உளைச்சல் ஆகிறதே. இனி நாம் எப்படி வாழப்போகிறோம்? எப்படி எல்லாவற்றையும் எதிர்கொள்ளப் போகிறோம்? எப்படி நமக்கு தீர்வு கிடைக்குமா அல்லது கிடைக்காதா? என்ன வழி? இதற்கு அடுத்து நாம் என்ன செய்யலாம் என புலம்பி தவித்து மனம் தளர்ந்து விட்டாய். இப்பொழுது நீ அப்படித்தான் இருக்கிறாய். மனக்கலக்கத்தோடும் மன அழுத்தத்தோடும் இருக்கிறாய். கலங்காதே, நான் உனக்கான ரகசியத்தை தான் சொல்லப் போகிறேன். இதை நீ அமைதியாக கேள். உன் மனம் தள்ளாடும் போது எல்லாம் சரி செய்து விடுகிறேன். கலங்காதே என் குழந்தையே. தொடக்கம் இருப்பது போல முடிவும் என்பது ஒன்று இருக்கத்தான் செய்யும். அதற்கு நேரம் காலம் முதலில் உள்ளது. உன் மனதை தைரியப்படுத்திக்கொள், பக்குவமாக்கிக்கொள், தெளிவாக இரு, தீர்க்கமாக இரு, துவண்டு போகாதே. இந்த சமயத்தில் மனம் தளரவே கூடாது. என் குழந்தையே, நான் ஒன்று சொல்லட்டுமா? எண்ணம் என்பது வேறு, சிந்தனை என்பது வேறு. எண்ணம் என்பது தானாக உள்ளிருந்து வருவது. சிந்தனை என்பது தானாக சிந்திப்பது. எண்ணம் என்பது ஆசையில் உருவாகுவது. அதாவது என்ன பிடிக்குது, என்ன பிடிக்கலை, வெறுப்பு, இப்படி எண்ணம் தானாக வருவது. இப்படி உனக்கு நிறைய மனதில் விஷயங்கள் ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றன. உனக்கான மன அழுத்தம் உண்டாகுது. எண்ணம் ஏன் இப்படி நிறைய ஓடுதுன்னு நீ நினைக்கலாம். இது வேண்டாம்னு நீ நினைக்கலாம். மனதை நீ அடக்க நினைத்தால் அது அடங்காது. மனதை நீ தியானம் மூலம் அமைதியாக இருந்துப்பார். அப்பொழுதுதான் உனக்கு மனது அமைதிப்படும். இல்லை என்றால் மனதில் தேவையில்லாத விஷயங்களை குப்பை மாதிரி கலந்து ஓடிக்கொண்டே இருக்கும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன தெரியுமா? உன்னோட சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கிறது. எப்படி என்றால், நான் என்ன செய்யலாம்? வாழ்க்கையை எப்படி திட்டமிடுவது? நாளைக்கு என்ன நான் செய்வது? இப்படி நீங்களாகவே உருவாக்குவது தான் சிந்தனை. ஆகவே யோசனையும் சிந்தனையும் ஒன்றாக கலந்து குப்பையாக்கி நீ வைத்திருக்கிறாய். வீட்டில் நிறைய குப்பைகளை அழைத்து வைத்திருக்கும் பொழுது உனக்கு துர்நாற்றம் வீசுமா? நல்ல வாசனை வருமா? சொல். அதுபோல்தான் உன் மனமும். தேவையற்ற குப்பைகளை கலைந்து தூர தூக்கி எறி. அமைதியாக இரு. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நீ சிந்தனை செய்யும்போது ஒரு மனிதனுக்கு அமைதி கெட்டு போகிறது. நீ சிந்தனை செய்யும்போது ஒரு மனிதனுக்கு அமைதி என்றுமே கெட்டு போகாம மாறி சொல்லிவிட்டேன். கெட்டு போகாது. எண்ணங்கள் அதிகமாகும். அப்படி எண்ணங்கள் அதிகமாகும் போது அழுத்தம் உருவாகுது. அப்போது அமைதி கெட்டு போகிறது. ஆனால் எண்ணத்தை கட்டுப்படுத்த முடியாது. ஆசை இல்லாமல் இருக்க முடியுமா? முடியாது தானே. அதனால் ஆசையை கட்டுப்படுத்திக்கொள் என்றுதான் நான் உன்னிடம் சொல்கிறேன். அதேபோல் நிதானம் தவறிவிட வேண்டாம். இன்னும் சில விஷயங்களில் நீ மிகவும் அதிகமான கற்பனையில் மிதந்து கொண்டிருக்கிறாய். இது அப்படி நடந்துவிடுமோ, அல்ல என்றால் தவறுதலாக நடந்துவிடுமோ, நமக்கு நல்லது என்பதே நடக்காதோ என்று நீ கற்பனை கொள்வதில் அதிகம் என்றுதான் நான் கூறுகிறேன். ஆனால் நிஜத்தில் நடக்கும் என்று எதிர்பார்த்து ஏமாந்து விடாதே என்றுதான் நான் உனக்கு கூறுகிறேன். உன் சாய் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா? உன்னுடைய பாரம் மிக கடுமையாகவும் வேதனைகள் தாங்க முடியாதாகவும் வாழ்க்கை நெருக்கடியாகவும் இருப்பதை பார்த்து கவலைப்படுகிறாய். யார் இந்த காலத்தில் உதவுவார்கள் என்று நீயே உன் கையை விரித்து கலக்கம் கொண்டிருக்கிறாய். துக்கமும் துயரமும் இப்போதுதான் உன்னை அழுத்தி கொண்டு உள்ளது. இதிலிருந்து எழுந்து வர முயற்சிக்கிறாய். ஆனால் முடியவில்லை. என்னை நோக்கி எழுந்து வந்து என் நாமத்தை கூறு. ஓம் சாய்ராம் என்று என்னுடைய நாமத்தை கூறி உன்னுடைய வேலையை, நீ எதிர்பார்த்த காரியம், உன் பிரச்சனை தீர்வு, வியாதியிலிருந்து விடுபடுவாய். பிரிந்தவரை நினைத்து வருந்திய உன் உள்ளத்தில் அந்த உறவு சேரும் நிலையில் எல்லாம் உன் கையில் கூடி வரும் நேரம். இப்பொழுது எல்லாம் உனக்கு நல்லதுதான் நடக்கும். நன்மையாகத்தான் நடக்கும். கலங்க வேண்டாம்.
முதலில் உன் மனதை பக்குவப்படுத்து, மனதை அமைதியாக்கு, மனதை ஒருநிலைப்படுத்து. எதுவும் உன்னை விட்டு முழுவதுமாக போகவில்லை என் குழந்தையே. அதைவிட சிறப்பாகத்தான் உனக்கு தரப்போகிறேன். உன்னுடைய பூஜை பிரார்த்தனையால் நான் மனம் மகிழ்ந்து மெய் சிலிர்த்து விட்டேன். சந்தோஷமாக இருக்கிறேன். மற்றவர்கள் என்ன பேசினாலும் அதை பற்றி நீ கவலைப்படாதே. நீ உன்னுடைய லட்சியத்தை நோக்கி சென்று கொண்டே இரு. உன் மனதில் எண்ணற்ற குழப்பங்கள், வலிகள், வேதனைகள் குப்பையை போன்று குவித்து வைத்துள்ளாய். இது எனக்கு மிகுந்த வேதனையை தருகிறது. முதலில் நீ மகிழ்ச்சியை மட்டும் சேர்த்து வைத்துக்கொள். குப்பையை அகற்று. எது தேவை எது தேவையில்லை என்று உனக்கு தெரியாதா? உன்னை நீயே தாழ்த்தி கொள்ள வேண்டாம். எல்லா திறமையும் உன்னிடத்தில் இருக்கிறது. எல்லா பக்குவத்தில் நீ அந்த பக்குவத்தை நீ எப்போதோ அடைந்து விட்டாய். எப்போதும் நீ மகிழ்ச்சியாக இரு. அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? மௌனம் மட்டுமே சிறந்தது. மௌனம், ஆம். எனவே மகிழ்ச்சியாக இருக்க மௌனமாக இரு. மௌனம் என்பது நாம் யார் என்பதை நமக்கும் நம்மை பிறருக்கும் உணர்த்த செய்யும். மௌனமாக இருந்தாலே பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்துவிடும். பகையையும் தவிர்க்கலாம். எனவே குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கி இந்த சாயை மனதார நினைத்து என் நாமத்தை கூறிக்கொண்டே இரு. முடிந்த அளவுக்கு ஸ்தவன மஞ்சரி படி. உனக்கான நல்ல வழி பிறக்கும். மனக்குழப்பம் இல்லாமல் இருக்கும். மனதில் தெளிவும் தெம்பும் பிறக்கும். நீ வாழ்க்கையில் வெற்றி பெற, உன் கனவுகள் பலிக்க என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு.